பிதா, குமாரன், பரிசுத்தாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, புதிய நாளை ஆண்டவர் காண செய்தார். நம்மை கண்மணி போல பாதுகாத்து வருகிறார். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவர் நமக்கு உணர்த்திய இறைவார்த்தை, அது ஏசாயா தீர்க்கதரிசி எழுதின புத்தகம் அதிகாரம் 12வது அதிகாரத்துல 5வது வசனம். கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், இது பூமி எங்கும் அறியப்பட கடவது என்பீர்கள். எல்லாரும் ஆமென் சொல்லாமா? ஆமென். ஆம், கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, கர்த்தரை கீர்த்தனம் பண்ணுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள். அவர் மகத்துவமான கிரியைகளை செய்தார், அதிசயமான கிரியைகளை செய்தார், அற்புதமான கிரியைகளை செய்தார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. எல்லா காரியங்களும் அவரால் ஆகும். அதனாலதான் அழகாக உணர்த்துகிறார் இங்க ஏசாயா தீர்க்கதரிசி, இது பூமி எங்கும் அறியப்பட கடவுது என்பீர்கள். இது பூமி எங்கும் அறியப்பட கடவுளுங்க. பூமி எங்கும் தெரியணும். அது யார் சொல்லுவா? நம்ம தான் சொல்லணும். அவர் உண்மையானவர், அவர் பேசக்கூடியவர், அவர் பேசுகிற தேவன், அவர் எல்லா காரியங்களையும் சமயங்களையும் அறிந்த தேவன், காலங்களை அறிந்த தேவன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன், காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற தேவன். எவ்வளவு காரியங்கள் இருக்கு. நாம் அதை அறிந்திருக்கிறோமா? நாம் அறிந்திருக்கிறோம், நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் அதை நான் எல்லாரிடமும் சொல்லுகிறேன். பூமி எங்கும் நான் சொல்றேன், ஆண்டவர் உண்மையானவருங்க. அவர் பேசுகிற தேவன், அவர் உயிருள்ளவர், அவர் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். நமக்காக வாக்கு கணக்காத பெருமூச்சோடு கூட வேண்டுதல் செய்கிற ஆவியானவராக இருக்கிறார். அவரை புகழ்ந்து பாட கடவோம், அவரை துதிக்க கடவோம். கட்டாயம் செய்யலாமா? கட்டாயம் செய்ய வேண்டும். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமானவர்களே, அவருடைய நாமத்தை நாம் பூமி எங்கும் அறிவிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதன்படி செய்வோம். கர்த்தர் பெரிய காரியங்களை நம் மூலமாக செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகங்களை. ஜெபம் செய்யலாமா? நேசிக்கின்ற அன்பு தகப்பனே இயேசுப்பா, என்று செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட ஆண்டவரே, ஆமாண்டவரே, கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆண்டவரே, நாமத்தை கீர்த்தனம் பண்ண வேண்டும். ஆண்டவரே, நாமத்தை புகழ்ந்து பாட வேண்டும். உங்களை துதிக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். அதன்படியே வாழவும், நாங்கள் சிந்திக்கவும், யோசனைகளை புரிந்து கொள்ளவும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். ஆண்டவரே, ஆமாண்டவருடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரே எல்லா இடங்களிலும் பறைசாற்ற நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமாண்டவரே, நீ மெய்யான தேவன், உயிருள்ள தேவன் என்று சொல்லி எல்லா இடங்களிலும் நாங்கள் ஆண்டவரே சொல்வதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கோம். எல்லா இடங்களிலும் சொல்ல எங்களுக்கு நல்ல பலத்தை தந்து உற்சாகமாக சொல்வதற்கான பலனை நீங்க தரும்படி ஆட்சேபிக்கிறோம். அப்படியே செய்யப்படுறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். துதிக்கிற நமக்கு எல்லாற்றுமே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபம் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.